of AI-based firm machines is fantastic. First time in India la nenikiren. You know what you have done previously, you don't have to keep a record of that. Then I overdo panna kuda, I don't think the machines will allow me to overdo it because it knows my sin. I don't think நம்ம வாழ்க்கையில அதுதான் என்னுடைய தாரக மந்திரம். But and he's very passionate. சும்மா நம்ம வந்து அவரை பார்க்கும்போதே ஜிம் பண்ணணும்னு நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும்ல. Personalized workout. It's like a friend. ஒரு ஸ்டேஜுக்குலாம் வீட்டில் திட்டுவாங்க, எப்போ பார்த்தாலும் பரத்துட்டே பேசிட்டு இருக்கிறேன். And so அந்த மாதிரியான ஒரு பாண்டிங். So I think because I say this because ஃபிட்னஸ் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா இன்ஸ்டாகிராம் ஓரியன்ட் ஆயிடுச்சு. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக ஒரு உடம்பு மாற்றுறது வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ப்ரொமோஷனுக்காக பண்ணுறாங்களே தவிர பேஷனேட்டாக யாரும் முன்னாடிமே பண்ணுறது இல்லை. ஜாயின் டுகெதர் ஒர்க் அவுட்டோட கஷ்டம் என்னன்னு தெரியுது இல்லை. ஜிம்மு போகணும் அப்படின்னா கஷ்டம். நம்ம டெய்லி சாப்பிட்ற மாதிரி தூங்குற மாதிரி இட்ஸ் வெரி ஈஸி. அதுவே அடாப்ட் ஆகிடும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுவே அடாப்ட் ஆகும். அதே போகிற ரீல்ஸ் தெரியுதா, நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அவ்வளோ the machine detects what your capacity is. This is called AI vision, no? Especially for women, it's very important. Actually, wellness on the luxury illa. It's a part of life. So, like everyday commitment. Training oriented மட்டும் இல்லாமல் this is a holistic approach. இங்கே வந்தால் you can actually spend, relax and go. அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி தான் நாங்கள் ஜிம் செட் பண்ணிட்டு வரோம். அண்ட் the firm ஓட AI-based machines, I think first time in இந்தியாவில் நினைக்கிறேன். சூப்பர் இட் இஸ். சார் வந்து லாஸ்ட் 50 years ஜிம் பண்ணுறாரு. ஸோ மச் ஆஃப் டிஃப்ரென்ஸ். நான் AI-based மிஷின்ஸ் வந்து ஃபர்ம் மிஷின்ஸ் இஸ் ஃபென்டாஸ்டிக். ஃபர்மோட மற்ற மிஷின்ஸும் ரொம்ப சாலிடாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் திஸ் ஒன் இஸ் வெரி யூனிக் பிகாஸ் ட்ரைனிங் வித் மோர் எஃபிஷியன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்ஜுரி ப்ரோன்னு தான் மோஸ்ட் ஆஃப் த நம்ம வந்து ஹை லெவல் ட்ரைனிங் பண்ணும்போது மோஸ்ட்லி இன்ஜுரிக்கு இட்ஸ் வெரி ப்ரோன் டு இன்ஜுரிஸ். பட் ஐ திங்க் this is going to solve all those problems and your plus நம்ம ட்ரைனிங் கெப்பாசிட்டி, நம்மளோட கேப்பபிலிட்டிஸ், நம்மளோட க்ரோத், நம்மளோட எல்லாமே வந்து ட்ராக் பண்ணலாம். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் வே அட்வான்ஸ். நம்ம இல்லைன்னா நம்ம வந்து ஞாபகம் வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வாட்டி நம்மளோட மசில் ஸ்ட்ரென்த் என்னன்னு நம்மளுக்கு தெரியாமல் போகுது ஒவ்வொரு வாட்டியும். ஸோ ஐ திங்க் நவ் இட் இஸ் ஃபென்டாஸ்டிக். இட்ஸ் ஹியர் அண்ட் தேங்க்யூ சார். ஃபென்டாஸ்டிக் க்ரோத் in terms of fitness. பரத்துக்கு வந்து really congratulations to the entire team who created this and of course the equipments given by him. ஆரியா சொன்ன மாதிரி இப்போ எனக்கு எப்படி நான் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது மசில் இன்ஜுரி இஸ் ஒன் திங் விச் எவ்ரிபடி ஃபேஸஸ். ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணணுங்கிற சோனி ஏக்ஸ் அண்ட் பேஜ் ஒன்று இருக்கும். ரெண்டாவது யூ டூ கெட் இன்ஜர்ட். சம்டைம்ஸ் வந்து என்ன வேணால் யூ ட்ரை டு புஷ் யுவர் செல் மோர் தென் யூ கேன் புஷ். ஏஐ ரெகுலேட்டட் போது யூ நோ வாட் யூ ஹவ் டன் ப்ரீவியஸ்லி, யூ டோன்ட் ஹவ் டு கீப் அ ரெக்கார்ட் ஆஃப் தட் ட்ரக். அது வந்து மெமரியில் அது இருக்குன்னும் போது ஸோ யூ நோ வாட் டு புஷ், ஹவ் மச் டு புஷ். அண்ட் ஸோ ஏஐ யூஸ் இன் த ரைட் மெத்தட்ஸ் ஆர் ஒர்க்கிங். திஸ் இன்னும் போது இஸ் வெரி vast advantage for people who really work hard to train. Of course, I've been working out, like you said, for 50 years. My muscle memory is there, but still, can I push what I pushed about 40 years back? I don't think I will. I can. So, but these things will regulate that. When I overdo panna kuda, I don't think the machines will allow me to overdo it because it knows my strength. Even somebody challenges me to do something, the machine may not allow me to do it. So I will not be over-exerting myself. And I remember on the gym, heart attack was which is a false myth. Please tell the world it's not true. They must be having inherent problems within themselves when they do some exercise. So these things will also cater to that. We can't push more than something. You want to tell you don't push. That's the way. So I think more interfacing is there. That's what the other setting is. So more safety in mind, which is panambose. It's good. And then the atmosphere is also important. We go to a gym. And thanks to his architect who's done a great job. And when the columns are here, we started looking at the columns. That means just hidden the columns from our view. That is a good architecture. And I think it's looking good. And I'm sure, and Arya starting from tomorrow. I start from tomorrow, whether I'm working out here or not, but everyday exercise is a must. ஆரோக்கியம் நம்ம வாழ்க்கை, அதுதான் என்னுடைய தாரக மந்திரம். சார் சூப்பர். அழகா ஜிம்மை பற்றில நிறைய விஷயம் ரெண்டு பேரும் சொல்லிட்டீங்க. பட் த பாண்ட் வித் பரத் பற்றி சொல்லுங்க. ஏன்னா பயங்கரமாக உங்களை ட்ரெயின் பண்ணியிருக்காரு அப்படிலாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ டெல் அபவுட் தட் பாண்ட். பரத் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டு த கோர்னு தான் சொல்லணும். இட் டசன்ட் புஷ் அஸ் அண்ட் திங்ஸ் தட் ஹி நோஸ் வாட் வி கேன் டூ. சடனாக வந்து நாளைக்கு வந்து நான் வந்து வானோட மாறிடணும் அப்படிலாம்
ப்ராமிஸ் பண்ண மாட்டேன். என்ன முடியுமோ அதுதான் ஸ்லோலி விட்டு cannot immediately become overnight it cannot become somebody. இப்போ சினி மூவி ஃபீல்டில் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் யூ ஒர்க் அவுட் வெரி ஹார்ட், யுவர் ஃபேஸ் பிகம்ஸ் டயர்ட். ஸோ ஹீ நோஸ் ஹீஸ் ஆல்சோ அன் ஆக்டர். ஸோ நம்ம வந்து ஸ்க்ரீனில் வரும்போது ஃபேஸ் டயர்டாக தெரியக்கூடாது. ஸோ அதுக்கான டயட்டாக இருக்கட்டும், சப்ளிமெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த ஒர்க் அவுட் ஷெடியூலாக இருக்கட்டும், இந்த ஒர்க் அவுட் டைமிங்காக இருக்கட்டும், எவ்ரி திங் ஹீ நோஸ் பிகாஸ் அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட கோல் என்ன, நம்மளோட பர்பஸ் என்னன்னு ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இட் பிஃபோர் ஹி ஈவன் சார்ட்ஸ் ஒர்க் அவுட் ஷெடியூல். ஸோ தட்ஸ் வெரி ரேர். ஏன்னா அந்த ஒரு கம்ப்ளீட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கோச் ஒரு ஃபிட்னஸ் அட்வைசர் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இஸ் வெரி பேஷனட். சும்மா நம்ம வந்து அவரை பார்க்கும்போதே ஜிம் பண்ணணும்னு நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ வென் யூ see him you get motivated the way he works out. நான் வந்து அவர் கூட ஒர்க் அவுட் பண்ணும்போது சின்ன சின்ன ஒரு எக்ஸசைஸில் நம்ம பண்ணாலும் சின்ன சின்ன ஹேக்ஸ் இருக்கும். அது பண்ணால் மசில் பெட்டராக லோட் ஆகும்னு. ஸோ அதெல்லாம் நான் தனியாக பண்ண என்னால் பண்ண முடியாது. ஸோ when I work out with him he corrects me in each and every posture. That is very important. ஸோ அவர் கூட ஒர்க் அவுட் அதான் சொல்லுவேன், அவர் கூட ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் அவர் சொல்லி தர்றாரு. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவர் 3-4 செஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்ரி டைம் ஸோ ஐ ட்ரை டு அடாப்ட் தட் வென் ஐ எம் ஒர்க்கிங் அவுட் அலோன். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நிறைய சீக்ரெட் டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. ஸோ அவர் கூட ஒர்க் அவுட் ஆமாம், அவருக்கு பர்பஸ் பண்ணால் மட்டும்தான் அவர் சொல்லுவார். So that's very good. I mean, I really enjoy even because personalized workout. So it's not like 10 பேருக்கு இதே ஒர்க் அவுட் கொடுப்போம் அப்படின்லாம் இல்லாமல் the diet, the workout, everything. So he's a complete it's like a friend. More than he understands you, more than your partner. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கெல்லாம் வீட்டில் திட்டுவாங்க, எப்போ பார்த்தாலும் பரத்துட்டே பேசிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாண்டிங். ஸோ ஐ திங்க் பிகாஸ் ஐ சே திஸ் பிகாஸ் அவர் கூட இருக்கிற மற்ற கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், they know him better. So he's a very very sweet person, very humble, very hard worker. That's what I like about. சூப்பர். ஸோ பரத், நீங்க வந்து ஐ திங்க் ரீசென்ட்லி இப்போ அயன்மேன் காம்படிஷன் ஏதோ கூட அவரை ட்ரெயின் greatest inspirations from the very beginning of the industry and the running inspiration. So அந்த காலத்தில் வந்து சாரே சொல்லியிருக்காரு, உடம்பு வச்சிருந்தா ஒரு மாதிரி ரவுடி அப்படின்வாங்க. பட் அது கரெக்டாக ரவி நான் இப்போ ஜாயின் பண்ணேன் வந்திருக்கீங்க. அது சேஞ்ச் ஒரு எஃபெக்ட் வந்து பாடிலாம் கூட தூக்கிட்டு போனால் திட்ட மாட்டேன். ரவுடி பசங்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. அந்த செயினை தான் பார்த்தா அப்படிதான் ஒரு எஃபெக்டாக இருக்குது எப்பவுமே. அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு. இல்லை அந்த இப்போ கூட அப்படிதான் சொல்கிறாரு. அப்படி இருந்துச்சு. அது மாத்தினதே அண்ணன் தான் மாத்தினாரு. அதாவது முதல்ல வில்லனா வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ ஆனார்ல, அந்த இதே மாத்திட்டாரு. அதனால இதுக்கு உடம்பு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதை எப்படி அளவா எப்படி கரெக்டாக வச்சுருந்தா இம்பார்ட்டன்ட். ஹியூஜ் பாடி தேவையில்லை. வேர் யூ கோயிங் டு அதான் ஆரியா எப்படின்னா அவர் இப்படி பண்ணியிருக்காரு. அந்த எந்த தேவையோ அதை வச்சுட்டா அது அழகா இருக்கும். அதுக்கு மேலே வச்சுட்டா நீ அந்த இடத்துல இருப்பா. அவ்வளோதான். அதான் அண்ணனோட பேசிட்டு இருந்தது. சூப்பர். எஸ் பரத். ட்ரைனிங் for me, by God's grace, it all happened accordingly. Sir trained பண்ணது அடுத்தடுத்து வந்தது எல்லாமே. So everything was a challenge for me. Everyone was unique by their own way. So ஒருத்தங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கும், ஒருத்தங்களுக்கு ஒரு பாசிட்டிவ்ஸ் இருக்கும், நெகட்டிவ்ஸ் இருக்கும். அதெல்லாம் எனக்கே இது நான் எப்படி சொல்லணும்னா everything was an experience. இப்போ விக்ரம் சார் இருக்கட்டும், I told in the previous interview, he is a great inspiration. So எல்லாமே எனக்கு ப்ராசஸ் செட் ஆகி வந்துச்சு. இப்போ நான் சார் ட்ரெயின் பண்ணது எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். அதுலேருந்து அடுத்த ஸ்டேஜ் வந்தது. அண்ட் I was அதே மாதிரி தான் ஆரியா சாரும். ஸோ இப்போ அவங்க ஸ்டேஜ்ல they've done quite a lot. ஆரியானா ஸ்டேஜ்ல பார்க்கும்போது again fitness இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா இன்ஸ்டாகிராம் ஓரியன்டட் ஆயிடுச்சு. ஒரு சோஷியல் மீடியா அவேர்னஸ், சோஷியல் மீடியா மாதிரி ப்ரமோஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு போட்டோ எடுத்துக்கிறதுக்காக ஒரு உடம்பு மாத்துறது வந்து ஒரு போட்டோ எடுத்து ப்ரமோஷனுக்காக பண்றாங்களே தவிர பேஷனேட்டா யாரும் முன்னாடியுமே பண்றது இல்லை. ஸோ இங்க நிக்கிற எல்லாருமே பேஷனேட்டா பண்றவங்க, டு பி ஆனஸ்ட். இப்போ மகேஷ் சார் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க ஸோ தட் வே த குரூப் which was formed was very unique. இப்போ இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அயன்மேன் என்றால் இஸ் நாட் அன் ஈஸி திங். இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அன் ஈஸி திங். இப்போ பெருசாக பயங்கரமாக இருக்கிறவங்கலாம் வந்து ஃபிட்டாக இருப்பாங்கன்னா கிடையாது. அவங்களால முதுக தொட சொல்லுங்க இப்படி திரும்பி சத்தியமாக தொட முடியாது. த ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் நாட் தட். ஸோ யூ நீட் எவ்ரி திங் டு ஆக்சுவலி பி அன் அயன்மேன். ஸோ ஐம் ரியலி ப்ரௌட் டு ஆக்சுவலி ட்ரெயின் அரியானா ஃபார் திஸ். அண்ட் நான் வந்து ஒரு பார்ட் தான் பண்ணேன். வெளியில இருந்து பார்க்கும்போது நான் வந்து ஃபிட்னஸ் ஓரியன்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் நான் பண்ணேன். பட் காலையில் 6 மணிக்கு பீச்சில் இங்கே சர்ஃப் அந்த ஒரு இதுக்கு வந்து ஸ்விம்மிங் போவார். அண்ட் சைக்கிளிங் எல்லாமே ஹீ ஹேட் இஸ் ஓன் ஷெட்யூல். ஸோ இட் வாஸ்ன்ட் அன் ஈஸி டாஸ்க் அட் ஆல்.
ஸோ ஒரு ஆள் வந்து இவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்க முடியுமான்றது இப்போ அவர் சொன்னார். நான் ஒரு இன்ஸ்பிரேஷன், எனக்கு சார் ஒரு இன்ஸ்பிரேஷன், மகேஷ் சார் ஒரு இன்ஸ்பிரேஷன், எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அப்படி பார்த்து தான் நான் டெவலப் பண்ண போகிறேன். இங்கே ஆர்கிடெக்டே எடுத்துக்கிட்டாலும் அவங்களும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு ஒர்க்கை பண்ண முடியும், எவ்வளோக்கு எவ்வளோ மோல்ட் பண்ணி பண்ண முடியும். ஸோ ஐ collectively gotten what I've gotten today. So I'm happy and proud at the same time and I'm very thankful for all the team that I have. இப்போ ஃபைனலா ஒரே ஒரு விஷயம் தான், எல்லாருமே பயங்கரமான பாடி பில்டர் மாதிரி இருக்கனால இந்த சீட் மீல் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரே விஷயம் இல்லை, நிறைய பேர் பாடி பில்டர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் ஜிம்முலோட மேஜர் ப்ராப்ளம் என்னன்னாக்கா பாடி பில்டிங் ஜிம்னா பாடி பில்டிங் நினைச்சிட்டு இருக்காங்க. That is not, gym is not a body building. Body builders வேற, how you are going to keep. அப்ப அண்ணாவெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வரைக்கும் ஃபிளெக்சிபிலிட்டி, சினிமாக்கு எப்படி நீ உன்னை தயாரிக்கிற, நீ பர்சனல் லைஃபுக்கு நார்மலா நீ ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணனா நீ எப்படி உன்னை தயாரிக்கிற, அதுவே அந்த நாலேஜே நிறைய பேர்கிட்ட இல்லை. கரெக்டுங்களா? ஃபிட்னஸ், how you going to be. நீ இப்போ ஆரியா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும், எப்படி ஃபிளெக்சிபிலிட்டியாக இருக்கும், ஜிம்னாஸ்டிக் தெரியும். யூ ஷுட் நோ தட் ஜிம்னாஸ்டிக் நீ எதுக்கு ரெடி ஆகிறங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இவர் கண்டுபிடிச்சிடுவாரு. இவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா ஜிம் நல்லா இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், பாடி பில்டிங்கை முதல்ல நோட்ஸ் நீ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா வேற லெவலில் நீ ரெடி ஆகிட்டு போயிடலாம், நீ என்ஜாய் பண்ணலாம். இல்லைன்னா ஒரே நாளில் பைசெப் ஓகே செஸ்ட்டு ஷோல்டர் இல்லை லேட்டிக் டே போட்டு போர் அடிச்சிடும். Basically, there is also a course coming up internationally on muscle activation. இப்போ basketball பிளேயருக்கு எங்கே மசில் ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி the trainer should know what game is playing. இப்போ basketball பிளேயருக்கு பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் ஏற்று கொடுக்குறேன், நான் basketball விளையாட முடியாது. So it depends on what game, like you rightly said, what game, what muscle applies to that game is what has to be strengthened and need flexible. That everybody தான் உடம்பு நல்லா வச்சிருக்கவங்கன்னா எல்லா கேமும் விளையாட முடியாது. You can't even play cricket if you're a bodybuilder. Not be flexible. So it depends on what exercise to do for which participation of what sport that you're going into. அதனால அது கோர்ஸே இருக்கு muscle. So now this whole gym is not about bodybuilding. I don't want to force that term. I've quit from competing. நான் ரொம்ப கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்கேன். பட் அது வேற இது வேற. ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு புட். இந்த இடத்துக்கு வந்தால் ஒரு பாடி பில்டர் ஃபீல்லாம் வராது. இந்த இடத்துக்கு வந்தால் பாடி பில்டர் ஃபீல்டர் வரலாம், ஆனால் எதுக்காக பண்ணுறோன்னா ஆன் த போன் நவ் இட்ஸ் ஆல் அபவுட் லைஃப் ஸ்டைல் ட்ரைனிங், கீப்பிங் லாங்கிட்டிவிட்டி. லைக் 40 வயசில் 20 வயசில் பண்ண முடிஞ்சது 40 வயசில் பண்ண முடியும், 40ல் பண்ணது 60, 80. திஸ் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு புட் அண்ட் வி ஆர் ட்ரைங் டு ப்ரொமோட் அண்ட் தே ஆர் ஆக்சுவலி அம்பாசிடர்ஸ் ஃபார் தட். ஸோ சார் அந்த சீட் மீல்ன்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, எது சீட் மீல் தெரியாதுங்க. நல்லா சாப்பிடலாம், நல்லா ஒர்க் அவுட் பண்ணலாம், நல்லா பர்ன் அவுட் பண்ணிடலாம். இல்லை இப்போ திடீர்னு இன்றைக்கி வந்து நான் ஒழுங்காக போயிட்டு வந்தேன் டயட்டில். ஸோ மத்தியானம் வந்து அந்த இப்போ கரெக்டாக வந்துடுச்சா, 200 grams ரைஸ் வந்துடுச்சா, சிக்கன் 2 பீஸ் வந்துச்சா வீட்டில் கேட்டாங்க. வந்துடுச்சுமா, சம்திங் இஸ் டெல்லிங் மை ஷுடா பிரியாணின்னு. வாட் அப்படின்னாங்க. எஸ் அப்படின்னு பிரியாணி வந்து சாப்பிட்டேன். தட் இஸ் வாட் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா அது போனால் நைட் சாப்பிட மாட்டேன், ஒரு சூப் சாப்பிட்டு படுத்துருவேன். ஸோ ஐ காம்பன்சேட் அந்த மீலை கொஞ்சம் அதுக்காக திருப்பி சாப்பிட்டு காட்டுவேன். இந்த நைட்டு எனக்கு என்ன மாதிரி ஆளுங்களா நைட்டு அந்த ஒன்ன மாதிரி ஆளுங்கன்னு சொல்லி போய் என்ன மாதிரி உங்கிற மாதிரியா லைட்டாக அப்படி கிரேவிங் வருது சார். அது சாப்பிட்ருக்கு, சாப்பிடும்போது அந்த கிரேவிங் இருக்குலாம் பண்ணி லைஃப்பில் வந்து லைஃப் டு லிவ், லைஃப் டு என்ஜாய். Bratzlife ஒரு நியூ ஓப்பனிங் அப்படின்றப்போ உள்ள வந்தோம், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆன விஷயம் என்ன? அந்த பிரைட்னஸ் ரொம்ப பிரைட்டா வெளியிட்டா பளிச்சுன்னு இருக்கு. இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு லோ மூட்ல இருந்தா ஒரு இருக்கும். ஓகே, ஒர்க் அவுட் பண்றதுக்கு. நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? 2 hours ஒர்க் அவுட். எந்த வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த மாதிரி ஒர்க் அவுட், ஜிம் இந்த மாதிரி எல்லாம்? சின்ன வயசு ஒரு குண்டா இருந்தேன், 15, 16 அந்த டைம் தான். ஸோ அப்போதான் அந்த டைம்ல கொஞ்சம் முயற்சி பண்ணி ஹேபிட் வந்துச்சு. பட் ஓவர் தி இயர்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் சம்டைம்ஸ். ஆனா இப்போ ஒரு ஜிம் ஒரு நம்ம லைஃப் ஸ்டைலே மாத்திரும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உங்க லைஃப்ல ஏற்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன? பிசிக்கலா பொன்னியின் செல்வனுக்கு வந்து கொஞ்சம் அந்த டைம் ரொம்ப இழைச்சேன். ஏன்னா அந்த டைம்ல வந்து அந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலா ஒரு சோல்ஜரும் கிடையாது, ஒரு வீரனும் கிடையாது. ஸோ அது கொஞ்சம் என்னோட ஃப்ரேம் பேசிக்கா கொஞ்சம் ஹைட்டு ஃப்ரேம் கொஞ்சம் ப்ராட்னால அது கொஞ்சம் கம்மி பண்றது, ஒரு 10 to 12 kgs கம்மி பண்ணேன். ஓகே. ஆனா என்னன்னா அது கரெக்டா அந்த பண்ண டைம் வந்து பேண்டமிக் வந்து, ஸோ அதோட அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் வந்து என்னன்னா அந்த படத்துலயும் வந்து ஃபுல்லா காட்டுறேன். நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் எந்த எக்யூப்மெண்ட் பார்த்தா உங்களுக்கு நிறைய என்ன புதுசா ஆட் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தி இருந்ததுன்னா? ஸ்பேஸ் வைஸ் பெரிய ஸ்பேஸா எடுத்து அவர் பண்ணியிருக்காரு. அண்ட் பரத் பத்தி சொல்லணும்னா, பரத் வந்து பல வருஷமா தெரியும். ஏன்னா அவர் வந்து நான் பெஸ்ட் நகர் ஃபர்ஸ்ட் அவரோட வந்து பெஸ்ட் நகர்ல வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாரு. ஐ திங்க் ஒரு டைம்ல விக்ரம் சாருக்கு பண்ணிட்டு இருந்தாரு ட்ரைனிங். பொன்னியின் செல்வன்லையும் நடிச்சிருந்தார். ஸோ இன்ஃபேக்ட் அவர் பொன்னியின் செல்வன் வந்து எனக்கு ஷூட்டிங் இல்லாதனால நான் கேமரா ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் கேமராலாம் எடுத்து அவரோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தேன். ஸோ இது ரொம்ப சின்சியரான ஒரு இஸ் வெரி மச் இன்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் பேஷனேட்டா. ஸோ
டெஃபினட்டா நீ அவர் ஒரு மைண்ட் ஒரு விஷயம் போட்டாருன்னா அவர் கண்டிப்பா நடந்துடணும். அது நடந்துரும். ஐ ஹோப் திஸ் பிகம்ஸ் a big success and கண்டிப்பா அந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு வந்து ஐ திங்க் இது ஒரு நல்ல ஃபிட்னஸ் சென்டரா இருக்கும் நம்புறேன். ஓகே, இதெல்லாம் எவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம், என்னமோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு இதே வேலை தான், எந்த ஜிம்ல போனாலும் இதே. எக்ஸ்கியூஸ் மீ, இப்ப இல்ல ரவினா, இங்க வாங்க. இப்ப இவங்களுக்கு எப்படி பண்றதுங்கிறத நான் டீச் பண்ண போறேன். வேற ஒண்ணுமே இல்ல. உட்காருங்க. ரவினா நீங்க அங்க ஏதாவது கஷ்டமா செல்ல உட்காரு. Do that. நீங்க இல்ல அப்படி இல்ல. You do that. வெளியே இருந்து கை வெளியே. Just keep it outside. அப்படியே ஜாயின் பண்ணுங்க. Join together. அவர் பிள்ளை வர பண்ணுது. ரெண்டுத்தையும் ஜாயின். அப்ப ஒர்க் அவுட்டோட கஷ்டம் என்னன்னு தெரியுது இல்ல? ஓகே, இத சேலஞ்சா எடுக்கறங்க. அப்ப என்ன ஏதோ கேட்க வந்தீங்களே கேளுங்க. சோ ரவினா, பேசிக்கா வந்து எப்பவுமே அந்த ஃபிட்னஸ்னா நீங்க சொன்ன மாதிரி தான். ஃபிட்னஸ் அப்படின்னும்போது நிறைய பேர் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்ன்றா, there is always a myth. பட் இதை தாண்டி ஐ திங்க் யூ ஹேவ் டு பி மோர் ஹெல்தி. அது வந்து கரெக்டா இத்தனை வருஷமா நீங்களும் அழகா எடுத்துட்டு போறீங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் அகைன் another branch of Bratzlife. ஸோ எப்படி இருக்கு? திருப்பி நிறைய வீடியோல சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம பார்ட் ஆஃப் நம்ம லைஃப்னு நினச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் வெரி ஈஸி. ஜிம்முக்கு போகணும் அப்படின்னா கஷ்டம். நம்ம டெய்லி சாப்பிட்ற மாதிரி தூங்குற மாதிரி இட்ஸ் வெரி ஈஸி. You can enjoy and do. நீங்க இந்த மனுஷன் இவ்வளவு க்ரோ ஆயிருக்காருன்னா அவர் மனைவி தான் காரணம். நீங்க எப்படி டயட் ஃபுட்டா அவருக்கு எல்லாமே பக்காவா ரெடி பண்ணிடுவீங்களா? இவரும் இருக்கட்டும், 2 பேருமே வீட்டுல ஒர்க் அவுட் பண்றதுனால 2 பேருக்கும் சேர்ந்து ஒன்லி எங்க வீட்டுல ஃபுல்லாவே டயட்டா தான் போயிட்டு. இவங்களும் சேர்ந்துட்டா. அப்படியா? அப்ப ஒரு காலத்துல இவங்களுக்கு போர் அடிக்கும். எப்ப பார்த்தாலும் காலையில ஓட்ஸ், சிக்கன், எக் பாயில் அப்படின்னு போர் அடிக்கும். இப்ப இல்ல, ஐ வாண்ட் டு டு ஒர்க் அவுட். அவங்க காலையில எழுந்துச்சோன்னா அவங்களே செஞ்சுடுறாங்க. கேளுங்க. ஓகே, சீரியஸா ஒர்க் அவுட் பண்றீங்களா? ஆமா, பாக்கலையா நீங்க? பாருங்க. ஜிம்முக்கே போல வரமாட்டா சொல்லிட்டேன். அப்புறம் இவரும் பையனும் சேர்ந்து மோட்டிவேஷன் பண்ணி ஒரு வாரம் நீ ஃப்ரீயா மைண்ட் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ போமான்னு சொன்னாங்க. அதுல இருந்து அவரே வரலனால நான் போக ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் சம்டைம் டயர்டா ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து டயர்டா இருக்குன்னு சொன்னா கூட இல்ல, வாங்க நீங்க சும்மா பக்கத்துல உட்காருங்க, எனக்கு ஒர்க் அவுட் கொடுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டான். Bratzlife ஒரு கிராண்டான லான்ச் நடந்திருக்கு. and எவ்வளவு ப்ரௌடா இருக்கு as a part நீங்க? ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இது வந்து திஸ் இஸ் நாட் வாட் வி ஹேட் பிளான்ட் இனிஷியலி. எங்களோட லைஃப் வந்து டிஃப்ரெண்ட் ட்ரஜெக்டரியில் போனதுக்கு ரீசன் பரத். ஸோ வி மூவ் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் கண்ட்ரி வித் ஐ ஸ்டார்டட் ஆஸ் அ பர்சனல் ட்ரெயினர் ஃபார் பரத் அண்ட் தென் வி grew up to this, encouragements and everything. For me, which is fitness. For her, she's a home baker and she's pursuing her dreams as well. This everything is just coming along together in Solon. And உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த மொமெண்ட்ல? I'm actually very happy because he was into business and all of a sudden he found this passion. And we are grateful for Bharat because identifying talent and avanga retain panni avanga encourage pannadhu not many people does. In his corporate ladder, like while he was climbing up, he helped his fellow trainers also to climb up. அவங்க கூட நான் இங்க இருக்கேன், நீங்க இங்க தான் இருக்கணும் இல்லையே, நான் போறேன் பின்னாடி நீங்களும் வாங்க, உங்களுக்கும் தனியா ஒரு இடம் இருக்கு. அந்த மாதிரி பண்றது நிறைய கம்மி. ஆமா. ஸோ லைக் ஹீஸ் லைக் ஒரு பியூரஸ்ட் சோல். லைக் ஒன்று தெரியாத ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ பண்ணணுன்றது கிடையாது. ஏன்னா இவரோட டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டு லைக் ஹீஸ் பீன் ஹெல்பிங் அஸ். ஸோ இவருக்கு ஜிம் வச்சு கொடுத்து ஜிம் ஓகே ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கலாம்னு பிளான் பண்ணோம். தென் ஹி வாஸ் லைக் ஓகே we'll do a cafe inside so you can also your cafe accessible இருந்தது. ஆனா ஜிம்குள்ளே ஒரு cafe அப்படின்றப்ப எல்லா விஷயமும் இங்கே இருக்கு, எதுக்கு நாம வெளியே போனோம்? ஆமா, like I wasn't like ready. He was like இல்ல நீங்க பண்ணுங்க அது சரி வரும். Like not many people does it. Okay. He actually wanted to involve everybody's dreams into this project, Okay. including his. Like it's a long time but it's all coming out well. Yeah, and more to go. கண்டிப்பா. இந்த ஒரு லான்ச் பர்டிகுலரா சொன்னோம் அப்படின்றப்ப ரொம்ப கிராண்டா நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. அண்ட் முக்கியமா அவங்க வந்து கொடுக்குற ஃபீட்பேக்ஸ் வந்து அவங்கள நிறைய இடங்கள்ல இது ஆச்சரியப்படுத்தி இருக்கு இந்த இடம் அப்படின்றது தான் தெரிய வந்தது. உங்களுக்கு அதெல்லாம் நினைக்கிறப்ப எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? அவங்களாம் இத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருந்திருக்காங்க. so much of experience they all have and அவங்களோட பாசிட்டிவ் வைப்ஸ் இதுக்குள்ள வரும்போது வந்து we feel it's a very good start கண்டிப்பா to our dreams. யா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் அப்படின்னு வரப்ப அது வந்து ஒரு ஹாபி, நம்ம எப்பயாவது பண்றதுனாலே நீங்க வந்து அது ஒரு பேஷன் அப்படின்னு பாக்குறீங்கல்ல. ஸோ அது ஒரு பேஷனா பாக்குறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? Passion, so nothing has to last a short period, especially when it comes to fitness.
after a certain point in life, we need to step into strength training for everybody's benefit and everybody's longevity. Joints are to stay healthy, we need to start, strength. ஒரு லைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வேணும் தானே. சூப்பர் அண்ட் ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்கீங்க. அண்ட் இதே பத்தி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சேர்ந்து பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். பெஸ்ட் ஆஃப் யூ. தேங்க்யூ. இங்க பார்த்தாலே தெரியுது நீங்க வந்து ஒரு பயங்கரமான ஜிம் அண்ட் ஒர்க் அவுட் ஃப்ரீக்கா இருப்பீங்கன்றது உண்மையா? ஓகே. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? நான் வந்து ட்வைஸ் பண்ணுவேன். ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் பண்ணுவேன். மார்னிங் ரன்னிங் போவேன், ஈவினிங் வந்து பாக்ஸிங் ஃபிட்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுவேன். ஆல்டர்னேட்டிவாக நடுவில் வேறு பேட்மிண்டன். எனக்கு நான் ஒரு ஆத்லீட், ஸோ அதனால எனக்கு அது நார்மலாக. ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்ல வந்து அந்த ஒரு ரொட்டீன்குள்ள நீங்க போறதே கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கும்ல. அதை தாண்டிட்டோம்னா நமக்கு அப்புறம் அது பழகிடும். பட் ஆனால் அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அது எப்படி நீங்க அது பழக்கமாக கொண்டு வந்தீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போவுமே வந்து கொஞ்சம் நம்மளே மோட்டிவேட் பண்ணி பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்க, உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்டை யாரையாவது கூப்பிட்டுட்டு போங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து ஒரு 10 days to 15 days உங்களுக்கே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீலிங் கிடைக்கும். பட் எப்போ வந்து இது ஒரு ட்ராபேக் ஆகும்னா ரொம்ப பெயின் வரும்ல, அடுத்த நாள் புஷ் பண்ணி போகிறது கஷ்டமா. அந்த டைம் மட்டும் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக போயிட்டீங்கன்னா நோ பெயின் நோ கெயின்ட்டு அஜித் பாட்டில் விஜய் பாட்டு கேட்டுட்டு அப்படியே போயிடுங்க. எஸ்பெஷலி ஃபார் விமென் ஒரு 30க்கு மேலே வந்து தே ஆர் சப்போஸ் டு லிஃப்ட் வெயிட்ஸ், தே ஆர் சப்போஸ் டு கோ டு அ ஜிம். இது வந்து ஒரு நெசசிட்டி ஆயிடுச்சு. அந்த காலத்தில் வந்து நாங்கள்லாம் இவ்வளோ ஒர்க் அவுட்லாம் பண்ணலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து எவ்வளோ ஆக்டிவாக இருந்தான்னு இப்போ அப்படி இல்லை. ஸோ வந்து இட்ஸ் ஐ ரெக்கமெண்ட் ஆல் த விமென் டு ஒர்க் அவுட், லிஃப்ட் வெயிட்ஸ், பி ஆக்டிவ் நோ மேட்டர் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். என்ன இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணணும், மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணணும், அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ உங்கள் லைஃப்பில் ஒர்க் அவுட் ஜிம் இதெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி வெல்னஸ் வந்து லக்ஸுரி இல்லை, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ எனக்கு எவ்ரிடே கமிட்மெண்ட்ஸ் ஃபார் செல்ஃப் ஒர்க் வந்து நம்பர் 1. அது கண்டிப்பாக நம்பர் 1 ப்ரையாரிட்டி அதான் எனக்கு. ஸோ உங்கள் லைஃப்பில் வந்துட்டு அந்த ஒரு ஒர்க் அவுட் அந்த லைஃப் ஸ்டைலுக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு மென்டலாகவே நமக்கு ஒரு விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சில நாள் வந்து ஒர்க் அவுட் பண்ணதுக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கும்ல, பண்ணலாமா வேணாமா இன்னைக்கு ஸ்கிப் பண்ணலாம், அப்படியே மைண்ட் வந்து நம்மளுக்கு அப்படியே ஸ்கிப் பிளேயிங் கேம்ஸ். பட் சம்ஹவ் இஃப் ஐ பிரிங் மை செல்ஃப் டு தி ஜிம், யோகா பண்ண ஏதோ என்ன அன்னைக்கு சூஸ் பண்ணணும் பண்ணிட்டா 1 hour later I'll feel entirely different. That's the power of ஒர்க் அவுட். டிப்ரெஷன் டிமோட்டிவேஷன் இந்த மாதிரி பல விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு ரெமெடியா இருக்குமா? கண்டிப்பாக இந்த மோட்டிவேஷன் வந்து நம்ம வெல்னஸ்க்காக மோட்டிவேஷன் வெயிட் பண்ணக்கூடாது, டிசிப்ளின் தான் வேணும். ஓகே காத்தால எழுந்துக்கிறேன், என்னால் முடியல, நான் ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஒர்க்கிங் அவுட் அப்படின்னா அப்போ சாய்ஸ் கொடுக்கூடாது நம்மளுக்கு. ஐ ஜஸ்ட் ஹேவ் டு கோ, ஐ ஹேவ் டு ஷோ அப் ஃபார் மை செல்ஃப். அப்படி தானே we have to bathe, we have to brush. அது மாதிரி தான் ஒர்க் அவுட் அண்ட் ஈட்டிங் எல்லாமே இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் டிசிப்ளின், ரைட்? டேக்கிங் கேர் ஆஃப் செல்ஃப் லவ் அதிகரிச்சுட்டே போகும். இந்த மாதிரி பிளாட்ஸ் லைஃப் அப்படின்னு ஃபர்ஸ்ட் உள்ள வந்தாலும் நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த டிசைன் இன்டீரியர்ஸ் இருந்தால். ஸோ எப்படி இந்த ஐடியாஸ்லாம் வந்தது உங்களுக்கு? ஃபிக்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு, காலர்ஸ் இது எல்லாமே போல்ட் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ when I saw like he was telling me can we take it as a challenge அப்படின்னாரு. So I was like okay, let's do it. Almost I think 26 columns இருந்துச்சு and we tried to make it as a zero column concept கொண்டு வந்துட்டு we made it more fluidic. So இதெல்லாம் டெக்னிக்கலாக சொல்கிறேன், but he wanted to be very pleasant. The client wanted it has to be very pleasant and this location mattered a lot for him. Okay. So he said, I want it pleasant. I know it's too bulky right now. Just change it. I said, okay. Let me do it fluidically and that's how this concept completely. ஓகே. ஆக்சுவலி இது ஜிம்மை தாண்டி ஒரு 5-star ஹோட்டல் ஃபீல் கொடுக்குது. நிறைய இடங்கள் இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறவங்க அதெல்லாம் எப்படி பிளான் பண்ணீங்க? I actually started correcting him one point like, no, this is not more like, it's not gym, this is just the gym kitta mattu varla is coming more like a wellness center or a holistic health related center mari we are trying to do. So will that be okay for you அப்படினு நான் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. He was like yes we can do it அப்படினாரு. So அதை வச்சு தான் வந்து I started designing and executing like let's do this elevate like எந்த gym எந்த இடத்துக்கு போனாலும் it will be more rustic. Yes. ஆமாம் கரெக்ட். மோர் பிளாக்ஸ் மோர் ஆரஞ்ச் அப்படி இருக்கும். பட் இங்கே வந்து ஐ வாண்டட் டு மேக் இட் வெரி சட்டில் அண்ட் தீஸ் லைட்ஸ் ஹவ் பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். தெர் ஆர் சர்டன் லைட்ஸ் விச் வி பாட் ஃப்ரம் மும்பை, புனே and like it has come out well. Like I think there are so many states involved. It's an amalgamation of so many states. Pan India. சொல்லல. ஸோ இன்னொரு முக்கியமாக கேட்கணும்னு நினச்சது என்னன்னா அந்த ரெண்டர்ஸ் அண்ட் 3D ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். அதாவது நீங்கள் முன்னாடி போட்டு வச்சிருந்த ஒரு பிளான், அதை பார்க்குறப்ப அந்த ஃபோட்டோஸ் மாதிரி அப்படியே கிரியேட் பண்ணியிருக்கீங்களா? அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் உங்களுக்கு? டிசைனிங் எஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் பார்ட்.
அதை விட்டு எக்ஸிக்யூஷன் ஒன்று இருக்குது. we try our level best to bring what we render as an output, so the client is satisfied and we know, like, that's where the credibility is getting built. Okay, so work on that. Right now we are a very young team, so our focus அதில் தான் இருக்குது, like to build the credibility, trust and to give what's best for the client. ரொம்ப அழகா வந்திருக்கு. அண்ட் இதுக்கப்புறமும் நிறைய இந்த மாதிரி நீங்க நிறைய பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். அதாவது பரத் இப்பதான் எனக்கு ஓப்பனிங் ஆஃப் Bratzlife பண்ண மாதிரி இருக்கு. yet another branch. first congratulations. very short time but ரீச் வந்து நிறைய இருக்கு மக்கள் கிட்ட அப்படின்னு தான் சொல்லணும். how do you feel? இது ஒரு மாதிரி பதட்டமா இருக்கா இல்லையா? I'm also thinking, am I going the right pace or am I taking I'm doing a little too fast, but risk எடுக்கலன்னா எதுவுமே நடக்காதுன்னு தோணுது. But then it's a very calculative risk. நான் ரொம்பவும் இதுவா இல்லை, but then by God's grace everything is setting right. And இந்த சப்போர்ட் இல்லைன்னா என்னால் இதை செய்ய முடியாது. It's not one man show. It's definitely not a one man show. But the whole team is definitely supporting me to do faster. எனக்கு என்னன்னா the first thing I should say, like the spots you've been choosing, whether it is பெருங்குடி இல்ல அடையார், இதெல்லாம் வந்து இந்த மெயின் ஏரியா ஸ்பாட்டை குடிக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அதுவும் இது பிரைம் ஸ்பாட். யூ மஸ்ட் கம் விசிட் திஸ் ஜிம். எனக்கு உள்ள வரும்போது ஏதோ ஒரு ஹோட்டல்ல விசிட் பண்ற ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் வி ஃபீல் லைக் ஐயோ நம்மளும் ஜாயின் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இருக்கு சில விஷயங்கள்லாம். பண்ணலையா? வரேன் நீங்க? வரேன் 100% வரேன். ஐயோ இன்னைக்கு வேற எல்லா கேம்லயும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல நானும் ஜாயின் பண்றேன். பட் நான் சொன்ன மாதிரி எப்படி இந்த பிரைம் ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்றீங்க? how is this happening? இது ஒரு ரெக்கி. இந்த படம் போய் ஷூட் பண்ணுறதுனா ரெக்கின்னு வாங்கலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா வண்டி எடுத்துட்டு போவோம். எந்தெந்த ஏரியாலாம் நல்லா இருக்கு, எந்தெந்த ஏரியாவில் பொட்டன்ஷியல் இருக்கு, எந்தெந்த ஏரியாவில் பொட்டன்ஷியல் இல்லை என்கிட்ட. ஸோ அதான் இந்த மாதிரி முதல்ல தேடுவோம். எந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகுன்றதையும் யோசிப்போம். அண்ட் எந்த இடத்துல அகெயின் டிமாண்ட் இருக்கிற இடத்துல தான் சப்ளை பண்ண முடியும். ஸோ எந்த இடத்துல நல்ல ஒரு தேவை இருக்கோ அந்த இடத்துல வில் கம் அப் வித். சரி, என்னென்ன இருக்கீங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஐ திங்க் நாட் ஜஸ்ட் ஜிம் மட்டும் இல்ல, ஜூம்பா, அது மாதிரி நிறைய விஷயம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மையா? என்ன ஐடியாஸ் தான் வச்சிருக்கீங்க இங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஜிம்லையும் ஜூம்பான்றது தனி பேக்கேஜ் அந்த மாதிரிலாம் இருக்கும். கிராஸ்ஃபிட் இதெல்லாம் எல்லாமே தனி பேக்கேஜஸாக இருப்பாங்க. இங்கே எப்படின்னா இட்ஸ் அ கிளப் மெம்பர்ஷிப் மாதிரி. யூ ஜாயின் த கிளப். லைக் இப்போ நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப்னு எடுத்துட்டிங்கன்னா, ஆனுவல் மெம்பர்ஷிப் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜூம்பா கிளாஸஸ் ஃப்ரீயாக வந்துடும், கிராஸ்ஃபிட் ஃப்ரீயாக வந்துடும், பாக்ஸிங் மட்டும் தனி. ஏன்னா அது இட் இஸ் மோர் ஸ்பெசிஃபைட் டு ட்ரைனிங். மற்றபடி இதெல்லாமே ஃப்ரீயாக வந்துடும். அது இல்லாமல் எங்ககிட்ட ஒரு ஆப் இருக்குது, ஒரு ஸ்பெசிஃபைட் ஆப் த்ரூ விச் வி ட்ரெயின். அந்த ஆப் ஆக்சஸையும் நாங்கள் ஃப்ரீயாக தருவோம். தட் இஸ் ஆக்சுவலி ஆர் பிடி ஆப். நீங்கள் பர்சனல் ட்ரைனிங் எடுத்தால் மட்டும்தான் அதை நாங்கள் பண்ணுவோம். பட் இங்கே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அதை நாங்கள் காம்ப்ளிமெண்ட்ரியாகவே தரோம். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி சார்ஜ். வெளியில் நாங்கள் 10,000 கொடுக்குறத வந்து ஃப்ரீயாக கொடுப்போம். கம்மி ஆஸ் அ மெம்பர் 1 month 2 months அது மாதிரி மந்த்லி பேசிஸில் அதை ஃப்ரீயாக தரும். இட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் யூ புஷ். அந்த இனிஷியல் புஷ் கடத்துறோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் யூ நோ வாட் ஹேஸ் டு பி டன், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ஸ்மார்ட் பிசினஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பர். எப்பவுமே நம்ம நின்று நிறைய விஷயம் பேசுறோம், உட்காந்துட்டு பேசுறோம். இந்த வாட்டி என்னன்னா நீங்களே பயங்கரமா அப்படிலாம் இருக்கீங்களா? ஏதாவது ஒரு மிஷின், எனக்கு என்ன மிஷின் பேர்னு தெரியல, எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, அது வேற விஷயம். ஸோ ஏதாவது ஒரு மிஷின் அப்படியே போயிட்டு எதையும் ஆன் பண்ணி ஏதாவது நீங்க பண்ணி காட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ளீஸ். அது இப்போ நீங்கள் ஒரு கிளைண்ட்டாக வரீங்கன்னா யூ ஜஸ்ட் ஹேவ் டு பிரஸ் ஸ்டார்ட். அண்ட் இதில் 4 விதமான ட்ரைனிங் இருக்கும். ஸ்டாண்டர்டுன்றது வந்து நீங்கள் எல்லா மிஷின்லையும் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே ஈசென்ட்ரிக்ன்றது வந்து நெகட்டிவ்ஸ். ஈசென்ட்ரிக் இஸ் நெகட்டிவ் ஆக்ஷன்ஸ், கான்சென்ட்ரிக் இஸ் பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ். கான்சென்ட்ரிக் நீங்கள் புஷ் பண்ணும்போது கான்சென்ட்ரிக் வரும், பின்னாடி வரும்போது ஈசென்ட்ரிக்னு வரும். அண்ட் இதில் ஐசோகைனட்டிக்னு ஒரு மோட் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபீல்டில் இருக்கும் நீங்கள் பண்ணும்போது. ஜஸ்ட் கோ வித் ஐசோகைனட்டிக். ஸோ இந்த மிஷினோட எக்ஸாக்ட் ஃபீச்சர் உங்களுக்கு அதில் புரியும். நீங்களே தருவீங்க ஐசோகைனட்டிக். ஓகே, அண்ட் இதை வந்து ஒரு 4ல் வச்சுருங்க. நான் ப்ரெஸ் ஸ்டார்ட் ட்ரைனிங். ரெசிஸ்டன்ஸ் செட் ஆயிடுச்சு, இதை சொல்லுதில்ல. இப்போது நீங்கள் இதை பிடிச்சிக்கோங்க. இதுவுமே மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. யூ இமேஜின் தட் யூர் புஷிங் 2 kgs. கீப் ஹெட் டவுன். புஷ் பண்ணுங்க. வெயிட்டே இல்லை, சும்மா புஷ் சும்மா லைட்டாக ஹெவியாக புஷ் பண்ணாங்க. லைட்டாக வெயிட்டே இல்லை அப்படின்னு நினச்சி இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக மேலே போகணும். தட்ஸ் அ ஃபுல் ரெப். திஸ் ஆக்சுவலி அதை தனியாக சொல்கிறாங்க. நீங்கள் சீட் பண்ணாலுமே அதில் வந்துடும். ஸோ ட்ரை புஷிங் இட் ஃபுல்லி வித்தவுட் ரொம்ப லிஃப்ட் பண்ண வேணாம், ரொம்ப ஹெவியாக இல்லை, லைட்டாக கீழே திரும்பி இன்னும் கொஞ்சம் இதை விட வெயிட் கம்மியாக. இப்போ நீங்கள் பண்ணதோட வெயிட்டே இல்லை, நான் சும்மா பண்ணுறேன் மாதிரி ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். இப்போது மனசில் ஒரு 30 kg தூக்குறோம். யூர் ஆக்சுவலி லிஃப்டிங் ஹெவின்னு நினச்சிட்டு புஷ் பண்ணுங்கள். ஃபுல்லாக ப்ரெஷர் போட்டு ஃபுல் வெயிட் ஏறிச்சா? நீங்கள் ப்ரெஷரே போடலான்னு அர்த்தம். அப்படின்னா ஃபுல் ப்ரெஷர் போடுங்க. லைக் யூ ஹேவ் டு புஷ். இல்லை நீங்கள் வந்து புஷ் பண்ணணும், மேக்ஸிமம் புஷ். அந்த ஒன் செகண்ட் கை வச்சுக்கோங்க. ரெடி 1 2 தெரியுதா?
நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அவ்வளோ the machine detects what you are actually doing, what your capacity is, and will give it back to you. So that's a quite different one. This is called AI vision, no? ஏஐயோட ஸ்டார்டிங் தான் இது. ஏஐயில் நிறையா இருக்குது. we are trying to get the positive out of it. ஜிம் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய இருக்கு பட் ஸ்டில் அந்த ஏஐ பர்டிகுலரா வந்து ஐ ஹவ் சீன் பரத் இஸ் டூயிங் இட். அது என்ன வாட் இஸ் இட்? இதுக்கு ரெண்டு விதம் இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, ஒன், அகெயின் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ சம்திங் தட் நாட் எவ்ரி ஒன் இஸ் டூயிங். ஐ டோன்ட் வாண்ட் டு ரன் the rat race. That is always there. Every gym that we open will have a unique feature in it. That is always our goal. அப்படி பார்க்கும்போது we wanted something new போது we and luckily வெல்கேரில் மகேஷ் சரோட சப்போர்ட்னால we were able to get these devices. இல்லைனா இது இவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்க்கு இது இந்தியாவில் இருக்கவும் இருக்காது. we're going to be the only ones to have this. That's one. Secondary வந்து again any gym, நீங்கள் ஜிம் போனாலே என்ன ஆகுதுன்னா இன்ஜுரி, ஜிம்மில் வந்து இன்ஜுரி ப்ரோன் வருது. நிறையா பேருக்கு இன்ஜுரி ஆகிடுதுன்றாங்க. ஓல்டு, அதாவது 50+ அந்த மாதிரி 20 இயர்ஸ்லேயே ஷோல்டர் இன்ஜுரி, ஏதாவது ஒன்று தப்பாக பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மிஷின் என்ன பண்ணுன்னா, இட் will not let you do anything extra. இப்போ நீங்கள் பண்ணீங்கல்ல, நான் ஒன்றும் 50 kg எடுத்து உங்கள் மேலே விடல. நீங்கள் என்ன புஷ் பண்ணீங்களோ அதோட மேக்ஸிமம் தான். ஸோ தட் வே இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் இஸ் லெவல் 100. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் 100% ஷூர் தட் தேர் இஸ் நோ இஷ்யூ வித் இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு இன்ஜுரி. அதாவது பேசிக்கா பரத் என்ன சொல்ல வர்றாங்க, என்ன ஓவர் டூ பண்ண முடியாது, அங்க மிஷின் உண்மையை சொல்லிடும்ன்றீங்க. மிஷின் அப்போ நீங்கள் பார்த்தீங்க, இது நீங்கள் பண்ணீங்கல்ல, பண்ணதுக்கு ஒரு கிராஃபே இருக்கும். ஸோ நீங்கள் 6 reps பண்ணியிருக்கீங்க. இது வந்து பாசிட்டிவ், இதில் ஒன்றுமே இல்லை. சி அகெயின் பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ். நெகட்டிவ்ஸ் எப்பயுமே பெட்டராக இருந்தால் த இம்பேக்ட் ஆஃப் த ரெப் இஸ் ஹை. ப்ளூ இஸ் பாசிட்டிவ், க்ரீன் இஸ் நெகட்டிவ். நீங்கள் அதை ஃபாஸ்ட்டாக கீழே விட்டுட்டிங்கன்னா அந்த இம்பாக்ட் பெருசாக இருக்காது. ஸோ இதை வந்து கிளியராக அது காமிச்சு கொடுத்துரும். ஸோ திஸ் வே அ ட்ரெயினர் கேன் ஈஸிலி டிடெக்ட் வாட் யூ ஹவ் டன், சீட் பண்ணீங்களா இல்லையான்றது கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ இது ஒருத்தங்களை இப்போலாம் ஜிம்முக்கு கொண்டு வரணும்னா we need to do something different. ரேண்டமாக ஒரு மோட்டிவேஷன் வேணும் ஒரு ஜிம்முக்கு வரணும்னா. ஸோ அந்த மாதிரி விதத்தில் வந்து ஐ திங்க் Bratzlife will definitely hold a huge stand. We will motivate you in different levels, not just ஒரு எக்ஸசைஸ் ஓரியன்ட், ட்ரைனிங் ஓரியன்ட் மட்டும் இல்லாமல் this is a holistic approach. இங்கே வந்தால் you can actually spend ஒரு 2-3 hours, you can actually relax and go. அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி தான் நாங்கள் ஜிம் செட் பண்ணிட்டு வரோம். அண்ட் ஒரு வாட்டி இப்போ எங்ககிட்ட 3 செக்மெண்ட் இருக்குது. பேஸ் செக்மெண்ட், மிட் செக்மெண்ட், ப்ரீமியம் செக்மெண்ட். இதுதான் அந்த ப்ரீமியம் செக்மெண்ட். இப்போ இந்த பிரான்ச் தான் அந்த அல்ட்ரா ப்ரீமியம் செக்மெண்ட். இது வந்து இது எல்லாமே எனக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான் இருந்தது. இந்த மாதிரி பண்ணணும், இப்படி பண்ணணுன்ற ஒரு ஐடியா மட்டும்தான் இருந்தது. ஆனால் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு எனக்கு மேஜராக சப்போர்ட் பண்ணது எங்கள் ஆர்கிடெக்ட் டீம். ஸோ அவங்க இல்லைனா இன்றைக்கி டேட்டுக்கு என்னால் பண்ணிட முடியாது. அவங்க நிதி, நீங்கள் கண்டிப்பாக அவங்கள பார்ப்பீங்க. ஸோ ஷீ இஸ் டன் அன் எக்ஸ்ட்ராடினரி ஜாப் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த ஐடியா. நான் வந்து சொல்ல தான் முடியும், என்னால் அதை நான் சொன்னேன். ஷீ கேம் அப் வித் அன் கிரியேட்டிவ் ஐடியா. நான் சொன்னதை விட அவங்க கொண்டு வந்தது இன்னும் பெட்டராக. ஸோ நியோம் ஸ்டுடியோஸ் அவங்க கம்பெனி பேர். அண்ட் தட் தேவ் டெஃபினெட்லி டன் அ ஹியூஜ் ஜாப். ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ், இன்டீரியர் அண்ட் எங்களோட ட்ரைனிங் சேர்ந்து தான் Bratzlife. ஸோ we'll definitely be able to cater more to the audience and that's what we are trying to do. Super. I think everyone has created their own craft. அது எல்லாரும் ஒன்று சேர்ந்து ரொம்ப அழகா Bratzlife கொண்டு வந்திருக்கீங்க. and we wish you all the best பரத். நான் சொன்ன மாதிரி அடுத்த பிரான்ச்ல மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிக்கிறோம். ஸோ தேங்க்யூ, நைஸ் டாக்கிங் டு யூ. தேங்க்யூ. வணக்கம். இது வந்து ஃபேமோட பிராண்டு. ஃபேம் பிராண்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் வந்து ஏஐ மிஷின்ஸ் வந்து லான்ச் பண்ணுறோம். ஏஐன்னு வந்து நீங்கள் ஒரு பஸ்வேர்டு வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அது ஒன்றும் கிடையாது. ஏஐங்கிறது வந்து இன்னைக்கு வந்து எல்லாரும் நிறைய நம்ம ப்ராடக்ட்ஸில் நிறைய இதில் யூஸ் பண்ணுறது தான். இப்போ மொபைல் ஆகட்டும், நிறைய அப்ளிகேஷன் இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு. ஸோ மிஷினும் வந்து இது வரைக்கும் வந்து ட்ரெடிஷ்னல் மிஷின் வந்து எல்லா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மிஷின் மாதிரியும் இதுவும் அதே ஃபங்க்ஷன் தான். பட் இதில் ஏஐ இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்தியாவிலே வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் லான்ச் பண்ணுறோம். வேர்ல்ட்லேயே வந்து மொத்தம் 3 கம்பெனிஸ் கிட்ட இந்த டெக்னாலஜி வந்து இது வரைக்கும் ப்ரூவன் டெக்னாலஜியாக இருக்குது. ஸோ Bratzlifeல தான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் Bratzlifeல தான் லான்ச் பண்ணியிருக்கோம். அடையார் பிரான்ச்சில் லான்ச் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக இதில் வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு 6 மிஷின்ஸ் இருக்குது. இந்த 6 மிஷின் வந்து டிஃப்ரெண்ட் ஹோல் பாடி வந்து கவர் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். அப்பர் பாடி அண்ட் லோவர் பாடி ரெண்டையுமே கவர் பண்ணுற மாதிரி எல்லா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ, மேஜர் மசில் குரூப்ஸ் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி என்னென்ன தேவையாக இருக்கோ அதை வந்து தனி ஜோனாக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம்.